அண்மை செய்தி. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த முடியாது என டான்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தேயிலை தோட்டத்தால் சுமார் 230 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் டான்டி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தி இருந்தது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த முடியாது என டான்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்க உத்தரவிடக்கூடிய வழக்கில் நீதிமன்றம் ஏற்கனவே மாஞ்சோலை பகுதி மக்களை அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதையும் மீறி வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு தொடரலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவு தெரிவித்துள்ளனர். வழக்கு விரிவான விசாரணைக்காக ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு தெரிவித்துள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா, ஜான் கென்னடி, ரோஸ்மேரி உள்ளிட்ட பலர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் 700 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பிபிடிசி நிறுவனம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. நிறுவனம் வழங்கும் இழப்பீட்டுத் தொகை வாழ்க்கை நடத்த போதுமானதாக இருக்காது. ஆகவே மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தைச் சேர்ந்த 700 குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதோடு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தரவும், அரசு பணியை குடும்பத்தில் ஒருவருக்கு வழங்கவும், குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை இலவசமாக வழங்கவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. டான்டி நிர்வாகம் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தொடக்கத்தில் லாபம் ஈட்டினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நஷ்டத்திலேயே இயங்கி வருகிறது. மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் இயங்கி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் மாஞ்சோலையை எடுத்து நடத்துவது சாத்தியமற்றது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து டான்டி நிர்வாகம் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அவர்களை கட்டாயப்படுத்தவும் இயலாது எனவும் இருதரப்பு வாதங்களை முன்வைக்க விரும்புவதால் வழக்கை விசாரணைக்காக ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மனுதாரர்கள் தரப்பில் மாஞ்சோலை பகுதியில் வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் நீதிமன்றம் ஏற்கனவே மாஞ்சோலை பகுதி மக்களை அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதையும் மீறி வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க தொடரலாம் என தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.